அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய செக் வைக்கிற மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு பிரம்மாண்டமான புதிய ரயில் பாதையை அமைக்க போறதா ரஷ்யா ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. அதுவும் நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வழியா அமைக்கப்பட போற இந்த பாதையால இனி இந்தியா ரஷ்யா வர்த்தகத்தை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிற இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, சரி இதுக்கு அமெரிக்கா எதுக்காக அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். உலகத்துல பெரும்பாலான வர்த்தகங்கள் கடல் மார்க்கமா தான் நடந்துட்டு வருது. இந்தியாவுக்கு வர கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் எல்லாமே ஹோர்முஸ் மற்றும் பாஸ்போரஸ் ஜலசந்தி வழியா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா ஈரான் அமெரிக்கா போர் பதற்றமோ உலக நாடுகளுக்கு இடையே வர்ற சண்டையாலேயோ கடல் பாதைகள் எப்ப வேணாலும் மூடப்படலாம் அப்படிங்கிற ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவிக்கிட்டே இருக்கு. இதனால உலகத்துக்கே ஆயில் சப்ளை கட்டாகி அதனால பொருளாதார ஸ்தம்பிச்சு விலைவாசியும் உயர்ற அபாயமும் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடல் பயணங்களுக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் கப்பல் வாடகையும் இன்சூரன்ஸ் தொகையும் பல மடங்கு உயர்த்தப்படுது. இதுவும் விலைவாசி ஏற்றத்துக்கு காரணமாகி சாமானியர்களை ரொம்பவே பாதிக்குதுன்னு சொல்லலாம். இந்த கடல் வழி பாதை சிக்கலுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு காண்றதுக்காக தான் ரஷ்யா இப்போ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கு. ரஷ்ய துணை பிரதமர் இந்தியா ரஷ்யா இடையே ஒரு நேரடி ரயில் பாதையை அமைக்கணும்னு அதிகாரப்பூர்வமா பரிந்துரை செஞ்சிருக்காரு. இந்த ரயில் பாதை ரஷ்யாவுல தொடங்கி துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் வழியா இந்தியாவை வந்தடையும். கப்பல் போக்குவரத்தை விட ரயில் போக்குவரத்துல செலவு ரொம்பவே குறைவு. இந்த ரயில் பாதை மட்டும் உருவாகிருச்சுன்னா எந்த நாடும் மிரட்ட முடியாது. வர்த்தகம் தடையில்லாம வேகமா நடக்கும். சரி, கேட்கறதுக்கெல்லாம் இந்த திட்டம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இத நிஜமாக்குறதுல நிறைய சவால்கள் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, இந்த ரயில் பாதை பல நாடுகளை கடந்து வரணும். அப்போ அத்தனை நாடுகளோட கஸ்டம்ஸ் விதிகள், வர்த்தக சட்டங்கள் மற்றும் டாக்ஸ் போன்றவற்றுக்கு எல்லா நாடும் ஃபர்ஸ்ட் சம்மதிக்கணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த பாதை ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் வழியா வரப்போகுது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு முறை நமக்கே தெரியும். அதே போல ஆப்கானிஸ்தான் இருக்கிற பாதுகாப்பு குறைபாடுகள் இந்த ரெண்டு நாடுகளும் இந்த திட்டத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கறதும் கேள்விக்குறியா இருக்கு. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்பவுமே ஒரு பலமான நட்பு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்துதான் நாம அதிகமா கச்சா எண்ணெயை வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த நாடுகள்லாம் ஒத்துழைச்சி இந்த ரயில் பாதை அமைஞ்சா அது ஆசியாவோட வர்த்தக வரலாற்றையே மாற்றி எழுத போற ஒரு மைல்கல்லா இருக்கும்.